அப்போ 90 டிகிரியில் வச்சு நம்ம பிரிக்கும் போது எப்போ ட்ரூ நார்த்துங்கிறது முக்கியம். ட்ரூ நார்த் இல்லாம நம்ம வந்து இடத்த வாங்கக்கூடாது. 10 அடி 8 அடி 20 அடி கணக்கில் நீண்டு இருக்க கூடாதுங்க. அப்ப இது சரிதான், வடகிழக்கு நீண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த இடம் நீண்டு இருந்தாலும் இவ்வளவு இடம் நம்மளுக்கு நீண்டு இருக்குது, ரோடு பேஸ் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரோட்டுக்காக இந்த தடத்துக்காக இந்த இடத்த வாங்கிடுவாங்க. இந்த இடத்த வாங்கி அப்புறம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. பெண்கள் பகுதி அப்ப அவங்களுக்கு தானே பாதிப்பு கொடுக்கும். இந்த ரெண்டும் பெண்கள் பகுதி, இது நம்மளுக்கு ரெண்டும் ஆண்கள் பகுதி. அப்ப இது நம்மளுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தோம் இல்லைங்க. அப்ப பெண்களுக்கு மிக சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு சில நேரம் வாஸ்துகிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னரை. பத்திரம் பதிவு செய்தல், அதாவது ஒரு நிலம் நம்ம கிரையம் பண்ணும்போது அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது அல்லது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோ அல்லது நம்ம வந்து சாதாரண நிலங்களோ நம்ம வந்து வாங்கும்போது ஒரு வாஸ்து நிபுணரை ஒரு கலந்து பேசிக்கிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் கூட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை பதிவு செய்கிறது மிகச்சிறப்பு. சரிங்களா? அப்போது நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 90 டிகிரியில் நம்மளுக்கு வந்து நிலத்தை ரோடு போடுறதுக்காகவோ அல்லது நம்ம வந்து ஒரு சாக்கடை போடுறதுக்காகவோ வசதிகளை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மனையை பிரிப்பாங்க. அது மனையை பிரித்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாதி இடம் காலி இடம் வேஸ்ட் இடம் இது மாதிரி வரும். அப்போ இது மாதிரி வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு இபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு இடம் விடுறது அல்லது நம்ம வந்து ஒரு அந்த பார்க் வைக்கிறதுக்காக ஒரு பூங்கா வைக்கிறதுக்காக நம்ம அந்த வெட்டு இடத்துல காலி இடத்துல பிரிஞ்சு இடத்துல கோணமான இடத்துல எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. மீதி சரியான இடத்துல மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த பிளாட்டை நம்ம பிரிப்பாங்க. அப்போ 90 டிகிரியில் வச்சு நம்ம பிரிக்கும் போது அப்போ நம்மளுக்கு வந்து எப்போ ட்ரூ நார்த்துங்கிறது முக்கியம். ட்ரூ நார்த் இல்லாமல் நம்ம வந்து இடத்த வாங்கக்கூடாது. அப்போ குத்துக்கள் பார்க்கணும், வெட்டுக்கள் பார்க்கணும். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் பத்திரம் பதிவு செய்யணும். இப்போ எனக்கு தெரிந்த நபர் வந்து கூப்பிட்டு கேட்டிருந்தார், இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நாம தான் எல்லாமே வீட்டை பார்த்து கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கிரகப்பிரவேசம் முடித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா, அவரோட இடம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இப்படி நம்மளுக்கு வந்து இருந்ததுங்க. இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இது மாதிரி நம்ம வந்து காம்பவுண்ட் போட்டு நாம் வீட்டை கட்டி சொல்லிட்டோம். ஆனால் அவர் இடம் வாங்கும்போது இந்த இடத்துல இருந்து இப்படி இடம் வந்து இப்படி இருந்ததுங்க. இது நம்ம அந்த ஃப்ளாட்டோட கடைசி பகுதி. இந்த இடம் வாங்குறவங்க இந்த இடத்த வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காரங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடம் எப்படி இருக்குங்க, இந்த ஏரியா பூரா இப்படிதான் இருந்தது. அப்புறம் காம்பவுண்ட் இப்படி போட்ட விடுதே அப்படி ஆச்சுங்க. இப்போ காம்பவுண்ட் போடாததுக்கு முன்னே இந்த இடம் இப்படிதான் இருந்துச்சுங்க. இப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுது, தென்கிழக்கு நீண்டு அப்படின்னாவே பெண்களுக்கு பாதிப்புகள் நிறைய கொடுத்துரும். இது மாதிரிலாம் நம்ம பத்திரம் பதிவு பண்ணக்கூடாதுங்க. இப்படி பத்திரம் பதிவு பண்ணிவிட்டோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஒரு சில பக்கம் நான் கிட்டத்தட்ட அங்கே மதுரையில் ஒரு பக்கம் போய் பார்க்கும்போதும் சேம் வந்து இது என்ன பண்ணுச்சுங்க, இது வடகிழக்கு இப்படி நீண்டு இருந்ததுங்க. இது ஃபுல்லாக நீண்டு இருந்தது, ஃபுல்லாக இப்படி இருந்ததுங்க. வடகிழக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நீண்டு இருந்தது. ஏங்க வடகிழக்கு நீண்டு இருந்தாலும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு நீட்டிருக்கலாம், காலடி அரை அடி நீட்டலாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 10 அடி 8 அடி 20 அடி கணக்கில் நீண்டு இருக்க கூடாதுங்க. அப்ப இது சரிதான், வடகிழக்கு நீண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த ஏரியாவை இப்படி இருந்தது இல்லைங்க, இந்த ஏரியாவை நம்ம அப்படியே என்ன பண்ணோம், இதோட கட் பண்ணி நம்ம வந்து ஒருத்தருக்கு பதிவு பண்ணிட்டோம். இது வந்து அவங்க மனைவி பேர்லயோ அல்லது குழந்தைங்க பேர்லயோ நம்ம வந்து நான் மனைவி பேர்ல தான், அவங்க மனைவி பேர்ல தான் பண்ண சொன்னேன். இப்போ வந்து இது மாதிரி 2 பத்திரமா பிரித்து நம்ம பதிவு செஞ்சால் மட்டுமே நம்மளுக்கு சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? இப்போ ஒரு சில இடங்கள் என்ன பண்ணும், நம்மளுக்கு இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட இப்படி நிறைய ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக போட்டு இந்த இடம் நீண்டு இப்படி இருக்குங்க. இந்த இடம் நீண்டு இருந்தாலும் இவ்வளோ இடம் நம்மளுக்கு நீண்டு இருக்குது, ரோடு பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரோட்டுக்காக இந்த தடத்துக்காக இந்த இடத்த வாங்கிடுவாங்க. இந்த இடத்த வாங்கி அப்புறம் பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இடம் பூரா நம்ம வெட்டுக்கள், அந்த இடம் பூரா வெட்டா முடிஞ்சு போச்சு கதை. சரிங்களா? அப்போ இது மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்கவே கூடாது.
அப்போ நம்மளுக்கு வந்து சிறந்த வாஸ்து நிபுணரால் மட்டுமே எங்கெங்கே எப்படி பத்திரம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்த கட் பண்ணி இது நம்மளுக்கு ஒரு நபருக்கும் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நபருக்கும் நம்ம பதிவு பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து சரியா வரும். அப்போ பதிவு பண்றது இது வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரண வேலையை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எத்தனை அடி வருது, இங்கே எவ்வளோ அடி வருது, அப்போ நம்மளுக்கு வந்து நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு மீதி இடத்த எப்படி கழிச்சு விட்றதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பத்திரம் பதிவு செஞ்சோம்னா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா இந்த வீடு கட்டின பிறகு வீடு இங்கே வந்து குடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு நான் பார்த்தேன், இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, இப்போ போட்டுவிட்டு வீட்டை இங்கே கரெக்டாக இப்படி கட்டிட்டாங்க. வீட்டை இப்படி கரெக்டாக கட்டிட்டு இந்த இடம் பூரா காம்பவுண்ட் இப்படி போட்டு விட்டாங்க. காம்பவுண்டு இப்படி பூரா போட்டுவிட்டு இது நம்மளுக்கு வந்து துணி தைக்கிறகள் அது இதுன்னு மாற்றி மாற்றி எதுவும் போட்டாங்க. கடைசி என்ன பண்ணுச்சு, இவங்களோட மனைவி வந்து உடனே கிரகப்பிரவேசம் பண்ணோடனேயே ஒரே வாரம் தான் கடைசியாக பார்த்தா அவங்க ஆஸ்பத்திரியில் கர்ப்பப்பை பிரச்சனை, வயிறு வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இன்னமும் அவங்களால சரியாக பண்ண முடியல. சரிங்களா? அப்போ இந்த சூழ்நிலைகள் மாற்றிடும். சரிங்களா? ஏன்னா இது பெண்கள் பகுதி அப்போ அவங்களுக்கு தானே பாதிப்பு கொடுக்கும். இந்த ரெண்டும் பெண்கள் பகுதி, இது நம்மளுக்கு ரெண்டும் ஆண்கள் பகுதி. அப்போ இது நம்மளுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தோம் இல்லைங்க. அப்போ பெண்களுக்கு மிக சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு சில நேரம் என்ன பண்ணும், பெண்கள் இல்லாதவங்க இது மாதிரி வீடு அமைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம கலந்து பேசிக்கிட்டு தான் நிலத்தையே வாங்கணும். சரிங்களா? இதில் ஏதாவது நம்மளுக்கு சந்தேகங்கள் அல்லது தேவை அப்படின்னா எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க, நாம் வந்துடுவோம். ஒரு 2 நாளுக்கு முன்னே சொன்னீங்கன்னா அந்த ஊருக்கு நம்ம வந்துடுவோம். வந்து நிலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு சரியாக செஞ்சு கொடுத்துருவோம். அல்லது எஃப்எம்பி அனுப்புனா கூட நம்ம பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம். சரிங்களா? மிக்க நன்றி, வணக்கம்.